பட்ஜெட்ல பல விதமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்கறதுல Infinix வந்து கிங் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ நமக்கு வந்து அவங்க வந்து எந்த விதமான ரிவ்யூ யூனிட்ஸும் தர்றதில்ல. இருந்தாலும் வந்து அந்த ஃபோனை வந்து குறை சொல்ல முடியாது. இப்போ அதே மாதிரியாக ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபோனை வந்து Infinix வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு. அதாவது Infinixல இருந்து Smart 8 HD அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட பிரைசிங் வெறும் 6299 அப்படிங்கிற பிரைசிங்ல கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 6000 ரூபாய் அப்படிங்கிற பிரைசிங் தான் வருது. ஸோ இந்த பிரைசிங்க்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக இந்த ஃபோன் இருக்கு. அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க தாங்க. மூல இந்த போன்ல இருக்கிற பில்ட் தான் இருக்கலாம். சோ வழக்கம் போல வந்து பட்ஜெட் போன்ல பார்க்குற மாதிரி பிளாஸ்டிக் பில்ட் தான். மத்தபடியா ஃப்ரண்ட் சைடுல டிஸ்ப்ளே பத்தி பேசும்போது இதுல 6.6 இன்ச்க்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் தராங்க. மேலும் இது ஒரு பஞ்சுவல் டிஸ்ப்ளேயா தராங்க. 500 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்ப்ளே வந்து இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு டீசெண்டான டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. இது போக நமக்கு வந்து பஞ்சுவல் டிஸ்ப்ளே தர்றது ஒரு பெரிய விஷயம். மேலும் இந்த பஞ்சுவலை சுற்றி வந்து நமக்கு ஐஃபோனில் பார்க்குற மாதிரி நமக்கு வந்து பில் ஷேப் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக பேட்டரி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு, கால்ஸ் பேசும்போது நோட்டிஃபிகேஷன் மாதிரி பல விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த பஞ்சுவலை சுற்றி வந்து நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி டிஸ்ப்ளே ஆகுது. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ஏற்கனவே சில பிராண்ட்ஸ் வந்து இது கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ Infinixம் இது கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் யூனிசோக்கோட T606 அப்படிங்கிற ஆட்டோ கோர் சிப்செட் கொடுக்குறாங்க. இது ஒரு 1.6 GHz ப்ராசராக வருது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரோல் சிப்செட் தான். ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓஹோன்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஓஎஸ்க்கு இது போதும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் வந்து Android 13 கோ எடிஷன் ரன் ஆகுது. அதாவது XOS 13 இன்டர்ஃபேஸில் Android கோ எடிஷன் ரன் ஆகிற காரணத்தினால இந்த ப்ராசர் இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக ரன் பண்ண முடியும். ஸோ லைட் வெயிட்டான UI கொடுத்துருக்க காரணத்தினால லைட் வெயிட்டான ஆப்ஸ் பயன்படுத்துறதுக்கு இந்த ஃபோன் வந்து செட் ஆகும். மற்றபடி ஹெவியான ஆப்ஸோ கேம்ஸோ ரன் பண்ண முடியாது. ஆனால் வாட்ஸ்அப் மாதிரியான குட்டி ஆப்ஸ் தான் ரன் பண்ண போறேன். குறிப்பாக வந்து Android Go ஆப்ஸ் மாதிரியான விஷயங்கள் மட்டும் யூஸ் பண்ண போறேன் நினைக்கிறவங்களுக்கு செட் ஆகும். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை இந்த ஃபோன் 3GB RAM, 64GB ஸ்டோரேஜ் வருது. RAM வெர்ஷன் வந்து LPDDR4 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் பொறுத்தவரை UFS 2.2 கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த பிரைசிங்க்கு பொதுவாக வந்து eMMC ஸ்டோரேஜ் தான் கொடுப்பாங்க. ஆனா இவங்க UFS 2.2 கொடுத்திருக்கிறது அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். மேலும் இந்த RAM 10 நமக்கு அடிஷனலா 3GB வரையும் விர்ச்சுவல் RAM கெபாசிட்டியும் கொடுத்திருக்காங்க. இது போக மைக்ரோ SD கார்டு சப்போர்ட்டும் இருக்கு. நமக்கு வந்து 2 TB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. இது டெடிகேட்டட் சிம் செட் தராங்க. ஆனா 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் போன்ல அட்டெண்ட் யூஸ் பண்ண முடியும். அடுத்தபடியாக பேக் சைடு உள்ள கேமராஸ் பத்தி பார்க்கலாம். இந்த போன்ல பேக் சைடு நமக்கு 2 கேமரா இருக்கு. மொத கேமரா 13 mm ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.0 அபர்ச்சர்ல வருது. ரெண்டாவதாக ஒரு AI கேமரா கொடுக்குறாங்க. மேலும் வந்து இந்த போன்ல வந்து ஒரு குவாட் LED ரிங் ஃபிளாஷும் கொடுக்குறதா சொல்றாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்ல மறுபடியும் ரிங் ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. கூட கொஞ்சம் பெட்டராக நமக்கு வந்து லோ லைட்ல வந்து ஃபிளாஷ் போட்டு எடுக்கும்போது போட்டோஸ் வந்து எடுக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடியா ஃப்ரண்ட் சைடில் 8 mm ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. ஸோ ஃப்ரண்ட் சைட்லயும் LED ஃபிளாஷ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம். மேலும் இந்த செக்மெண்ட்ல பொதுவாக கிடைக்காத ஒரு விஷயம் நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த போன்ல இருக்கு. அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைடோட பவர் பட்டன்ல தராங்க. போனோட வெயிட்டை பொறுத்து 184 கிராம் வருது. இது போய் இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் கிடையாது. மற்றபடியாக 4Gக்கான VoLTE சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் பாயிண்ட்ல 5G ஃபோன் எதிர்பார்க்க முடியாது. அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி வைஃபை ப்ளூடூத் மாதிரி எல்லா விஷயங்களும் கொடுக்குறாங்க. பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. ஆனால் நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. மேலும் இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த சில ஃபீச்சர்ஸ் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொன்னோன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இது சார்ஜிங் அனிமேஷன் சார்ஜ் பண்ணும்போது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு. இது போக வந்து நமக்கு சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி, அதாவது சார்ஜ் பண்ணதை கம்ப்ளீஷன் பண்ணுற மாதிரியாக ஒரு அலர்ட்டும் உங்களுக்கு கிடைக்குது. லோ பேட்டரிக்கான ரிமைண்டர் மாதிரி பல விதமான விஷயங்கள் பேட்டரி ரிலேட்டடாக கொடுக்குறாங்க. இது போக நமக்கு பேக்ரவுண்ட் கால் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுக்குறாங்க. அதை கால் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து நீங்கள் அடிஷனலாக வேறு ஏதாவது டாஸ்க் பண்ணணும்னா நமக்கு கால் பண்ணதை வந்து மினிமைஸ் பண்ணிட்டு பண்ணலாம். கலர்ஸை பொறுத்தவரை டிம்பர் பிளாக், ஷைனி கோல்டு, கேலக்ஸி ஒயிட், கிறிஸ்டல் கிரீன்ங்கிற மாதிரி 4 கலர்ஸை கிடைக்குது. இதோட விலை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 6299 அப்படிங்கிற பிரைசிங்ல தராங்க. இது போக ஆக்சிஸ் கார்டுலையும் சில ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. அது மூலமா வெறும் 5669 அப்படிங்கிற பிரைசிங்ல வாங்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு பல விதமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொன்ன கேட்டீங்கன்னா பஞ்சுவல் டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட தராங்க. இது போக நமக்கு பில் ஷேப் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. விர்ச்சுவல் RAM இருக்கு. UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இது போக ரிங் ஃபிளாஷ், மேலும் ஃபிங்கர் பிரிண்ட் சைடில் பவர் பட்டன்ல வருது. இதுமே பல விதமான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பிரைஸ் பாயிண்ட் கொடுத்துரு கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ இந்த Infinixோட Smart 8 HD ஒரு நல்ல ஆப்ஷன். ரொம்ப பட்ஜெட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறது, அதாவது ரொம்ப பேசிக்கான ஆப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும். அது போக பல விதமான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பிரைஸ் பண்ணிக்கு அடிக்க முடியாத ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த Infinixோட Smart 8 HD பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் இன்ஃபோக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.